எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சென்ற வாரம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஜெபத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதே போல் இந்த வாரம் வினோத் என்கிற சகோதரர் ஒருவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்ல ஆசைப்படுறாரு. ஜெபத்தினுடைய வல்லமையை அவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நான் திருமுலைவாயிலில் இருக்கேன். எனது பங்கு நற்கருணைநாதர் தேவாலயம் திருமுலைவாயிலில் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு மறைசாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன். ஸோ நான் இதை ஒரு யூடியூப் சேனல் மூலிமா பார்த்தேன். யூடியூப் சேனல் நேம் த வேர்ல்டு ரோமன் கேத்தலிக் யூடியூப் சேனலு. ஸோ நான் அதில் பார்த்து அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நானாக முன் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்சன் அவருக்கு காண்டாக்ட் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டு ஸோ இன்றைக்கி அந்த மறைசாட்சி சொல்லலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன். ஸோ என்னுடைய சாட்சி என்னவென்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 2019 இந்த உலகத்தையே கொரோனா என்ற ஒரு நோய் நம்மளை ஒரு ஆட்டி படைச்சிது. ஸோ 2019 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது கண்டினியூஸாக இருந்துச்சு. 2021 வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ 2019 ஸ்டார்ட் ஆன கொரோனாவுக்கு 2020 நம்மளுக்கு கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்தாங்க. 2020 ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் ஓகேங்களா, அவனுக்கு டென்டல் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அவனுக்கு அந்த டென்டல் இஷ்யூவில் நாங்கள் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நான் என் ஃப்ரெண்டோடு தான் கூட இருந்தேன். ஸோ நானும் அவனும் ஒன்றா பைக்கில் போனோம். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக நான் அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். அப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பட் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் உடம்பு சரியில்லாமல் அது ஒரு 2 days ஃபீவராக தான் இருந்துச்சு. ஸோ நான் அவங்க வீட்டில் ஃபுல்லாக இருந்து அவங்க கூட டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டென்டல் ஹாஸ்பிட்டலையும் ஃபுல்லாக இருந்து நான் திருப்பி என் வீட்டுக்கு வந்துட்டேன். அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரிடா வினோத், நான் கோவிட் டெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. வீட்டில் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாருக்குமே பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ நீயும் ஃபேமிலியும் சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்துச்சு. அந்த நேரத்தில் 2019 டிசம்பரில் தான் குழந்தை பிறந்துச்சு. 20 எனக்கு அந்த மாதிரி அவன் கோவிட் பாசிட்டிவ்ன்ற விஷயம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நான் என்னையே நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்குன்னு ஒரு தனி ரூமில் நான் போய் இருந்துக்கிட்டேன். ஒரு 3 days நான் என்னை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். லைக் ஓகே, எனக்கு சிம்டம்ஸ் எதனா இருக்குதா, ஃபீவர் இல்லை கோல்ட் அண்ட் காஃப் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு நானே என்னோடய சிம்டம்ஸை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஆஃப்டர் 1 week அப்புறம் கூட எனக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் வரலை. ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாருக்குமே சிவியர் சிம்டம்ஸ். அவங்க என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வீட்டில் தான் இருந்து அவங்களே தனிப்பட்ட முறையில் தனிமைப்படுத்தி கொண்டு பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் வீட்டில் இருக்கிறவங்க எனக்கும் சரி, என் கூட இருந்த என் ஃபேமிலியில் இருந்த அம்மா பெரியம்மா எல்லாருக்குமே சரி, யாருக்குமே இந்த கோவிட் அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதை நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா அந்த நேரத்தில் கோவிட் உலக அளவில் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது. பட் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தவங்க கூட என் ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு நான் இருந்திருக்கேன். பட் எனக்கு அந்த கோவிடுன்ற அந்த சிம்டம்ஸ் எனக்கு வரவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நானும் என் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நாங்கள் நினச்சோம். கடவுளுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நன்றி சொன்னோம். அட் த சேம் டைம் 2021 இதே சேம் இன்சிடெண்ட் தான் நடந்தது. சேம் சினாரியோ. என்னுடைய ஃப்ரெண்டும் ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்தார். ஸோ எங்கள் அண்ணனோட பர்த்டே அன்றைக்கி. ஸோ நாங்கள் எங்கள் அண்ணனோட பர்த்டே ஜூலை 25 வீட்டில் எல்லோரும் கொண்டாடுறோம். அன்றைக்கி என் ஃப்ரெண்டு என் கூட இருந்தார். இருந்துக்கிட்டு அவர் அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருந்தார். நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தோம். வீட்டில் எல்லாருமே நல்லா எங்கள் அண்ணனோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணும்போது என் ஃப்ரெண்டு எங்கள் கூட இருந்தான். அவனுக்கு அன்றைக்கி மைல்டு காஃப் அண்ட் கோல்டு இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலை. சரி, இது நார்மல் காஃப் அண்ட் கோல்டாக தான் இருக்கும்னு.
அகெயின் செகண்ட் டே அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு ஹெவி ஃபீவர். ஸோ கோவிட் டெஸ்ட் பண்ணியிருக்கான். கோவிட் டெஸ்ட் பண்ணோடனே பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இது வந்து செகண்ட் இன்சிடெண்ட். ஸோ அவனுக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. அவனும் அதே மாதிரி எனக்கு கால் பண்ணுறான், இந்த மாதிரி நான் கோவிட் டெஸ்ட் பண்ணேன்டா, ஸோ எனக்கு கோவிட் வந்திருக்கு, வீட்டில் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்குமே கோவிடு அப்படின்னு எல்லாருக்குமே பாசிட்டிவாக வந்திருக்கு. நாங்கள் எங்களை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டோம். என் ஃப்ரெண்டை வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இடத்துல தனிமையாக கோவிட் பேஷண்ட்ஸ் கிட்ட அவனை வச்சு அவனை தனியாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான். ஸோ எனக்கு நடந்து அவனும் அன்றைக்கி ஃபுல்லாக எங்கள் கூட இருந்தான். பட் ஸ்டில் அந்த ஒரு வாரம் நாங்கள் வந்து நாங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டோம். பட் எங்கள் யாருக்கும் எந்த சிம்டம்ஸும் வரல, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஃபீவர் வரல, காஃப் வரல, கோல்டு வரல. நாங்கள் எந்த டெஸ்ட்டும் பண்ணலை. பட் நாங்கள் முழுசாக நம்பியிருந்தோம் கடவுளை. ஸோ கடவுள் எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் எங்களை அந்த பர்டிகுலர் நோயிலேருந்து கோவிடுன்ற நோயிலேருந்து எங்களை தனியாக காப்பாற்றி எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் வந்து நன்றி சொல்லி இந்த சாட்சியை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டிருந்தேன். இந்த யூடியூப் சேனல் மூலிமா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. உங்கள் எல்லாருக்கிட்டே என்னுடைய சாட்சியை நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி, கர்த்தருக்கு நன்றி, மரிய வாழ்க. தேங்க்யூ. என்ன மக்களே, அவர் சொன்ன அற்புதத்தை நீங்கள் கேட்டிங்களா? அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி அவர் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காரு. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.